ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் விட்டுட்டேன். வீடியோ போடுறதுக்கான அவசியம் இல்லாமல் இருந்துச்சு, டைமும் இல்லை. இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, பாலா கேபிஒய் பாலா இருக்கார்ல, அவரை பற்றி தான். எல்லோரும் அவரை சர்வதேச கைக்கூலி, அவர் எப்படி இந்த காசு வந்துச்சு இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ரீசெண்டாக நம்ம அண்ணாமலை அண்ணன் இருக்கார்ல, பிஜேபி அண்ணாமலை அண்ணன், முன்னாள் தலைவர், அந்த அண்ணன் கூட கேட்டிருந்தாங்க, அவர் சொத்து வாங்கினது வந்து எப்படி இந்த பணம் வந்துச்சு, இவ்வளோ பணம் வந்துச்சு இப்படிலாம் கேட்குற உங்களுக்கு. திமுக இளையராஜாவுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. அதை ஏன் நடத்துனீங்க, எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு, அது திமுகவோட பணமா எங்கள் வீட்டு பணமா கேட்க வேண்டியதானே. அதை பற்றி ஒரு நாய், ஒரு பன்னி, ஒரு எருமை எவனும் வீடியோ போட மாட்டான். கேபிஒய் பாலா அவர்கிட்ட வாங்கி பண்ணுறாரு, இவர்கிட்ட யார்கிட்ட வாங்கினா என்னடா உங்களுக்கு இல்லை, யார்கிட்ட வாங்கினா என்ன பிரச்சனை, அவர் செய்கிறான்றது பிரச்சனையா, யாருக்கிட்டே வாங்கி செய்கிறான்றது பிரச்சனையா. ஒரு என்ன சொல்கிறது, சிம்பிளாக நீ இப்போ என்ன எடுத்துக்கிறோமே, ஒரு 1000 ரூபா நீ சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 1000 ரூபாயை வீட்டுக்கு எடுத்து போகும் தான் நான் நினைப்பேன். ஆனால் அவர் வந்துட்டு 1000 ரூபாயில் ஒரு 500 ரூபா அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லையா, அதை விட அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்காரான்னு. ஒன்றும் வேணாம், உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஓட்டுக்கு பணம் வாங்குகிறோம், 2000 ரூபா வாங்குகிறோம். அதை எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. சும்மா வந்த பணம் தானே, யாருக்காவது கொடுத்துருக்கலாமே. அத்தனை பணத்தையும் வாங்கி வீட்டில் தானே வைக்கிறீங்க. ஏன் அந்த பேசுகிற நாய்கள்லாம், நான் 2000 ரூபா ஓட்டுக்கு வாங்கினேன், இவ்வளோ பேத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், எவனா சொல்லுங்கடா பார்ப்போம். ஐயோ ஐயோ, மானங்கெட்ட தமிழ்நாட்டில் வாழும் மானங்கெட்ட மக்களே, திருந்துங்கடா.